திருச்சிற்றம்பலம். சடையானே தழல்லாடி பயங்கு மூயிலைச் சூலப்படையானே பரஞ்சோதி பசுபதி அழ வெள்ளை விடையானே விரிபொழில் சூழ் பெரிந்துரையாய் ஏன் நான் உடையானே உன்னை அலாது உறுதுணை மற்று அறியேனே. நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை பொருந்திய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி எல்லோருக்கும் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற பாகம்பரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி கொண்டு, வையம் இன்புறுதல் வேண்டும் என்ற நோக்கிலே திருக்கருவை 10 அந்தாதியினை மலர்ந்து நமக்கு அருளி செய்திருக்கின்ற அரசகவி அதிவீரராம பாண்டியனாருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, இமைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இல்லை சிவகாந்தியாகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையின் மூலமாக ஞான சிந்தனை செய்கின்ற நிகழ்விலே அரசகவி அதிவீரராம பாண்டியனார் அருளி செய்திருக்கின்ற திருக்கருவை 10 அந்தாதியிலே சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கருவை 10 அந்தாதியிலே இன்று 6வது பத்திலே வருகின்ற 58வது திருப்பாடல் உன் நாமம் ஓதி. நாமம் ஓதி என்று தொடங்குகின்ற அந்த 58வது திருப்பாடலிலே இருந்து சிந்தனையை மேற்கொள்கிறோம். நம்முடைய சைவத்தின் கண்ணே நாமெல்லாம் தெளிவடைவதற்காக, நம்முடைய ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காக எண்ணற்ற ஞான நூல்கள் இருக்கிறது. இந்த ஞான நூல்களை படிக்கின்ற பொழுது ஒரு சைவனுக்கு வேண்டிய அவசியமான ஒன்று நம்பிக்கை. நம்பிக்கை ஒன்றுதான் நம்முடைய மதத்திற்கு அடிப்படையாக வைத்து சொல்லப்படுகிறது. எதிலெல்லாம் நம்பிக்கை இருத்தல் வேண்டும், நம்பிக்கை என்பது இல்லாமல் எதில் இருந்தால் நமக்கு பலன் கிடைக்காது என்பதை நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். நீதி வெண்பா என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நீதி வெண்பா என்கின்ற நூலிலே அருமையான ஒரு செய்தி சொல்லுகிறது. நம்பிக்கையை முதலில் வை. நம்பிக்கை இல்லாத எந்த செயலுமே உனக்கு பலன் அளிக்காது என்று ஆணித்தரமாக அந்த நீதி வெண்பா நூலிலே குறிப்பிடப்படுகிறது. எதிலெல்லாம் நம்பிக்கை இருத்தல் வேண்டும்? மந்திரமும் தேவும் மருந்தும் குருவருளும் தந்திரமும் ஞானம் தரு முறையும் தந்திரமும் மெய்யனில் மெய்யாய் விளங்குமே மேதினியில் பொய்யனில் பொய்யாய் போம். அருமையான கருத்து. எதிலே வைக்க வேண்டும்? மந்திரம். மந்திரம் உச்சாரண ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலனை தந்தே தீரும். அதனால மந்திரத்துல நம்பிக்கை இருக்கணும். இறைவனே மந்திர வடிவமாக இருக்கின்றான். அவனுக்கு பேரே மந்திர மூர்த்தின்னு பேர். ஒரு மூர்த்தியிலே இதிலே நீ சாணித்தியராக எழுந்தருளும் என்று மந்திரத்தால் தான் அவனை ஆவாகனம் செய்து அமர வைக்கிறோம். எனவே மந்திரம் எல்லாவற்றிற்கும் பலன். மந்திரத்தால் நோயும் குணப்படும். மணி மந்திரம் ஔஷதம்.
இந்த மந்திரத்திற்கு பலன் உண்டு என்பதை பல நூல்களிலே வலியுறுத்தப்படுகிறது. நாம் எண்ணியதை எண்ணியாங்கு எய்துதல் வேண்டும் என சொன்னால் மந்திரம் ஜபித்தல் வேண்டும். எனவே மந்திரத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். மந்திரம் தேவும், தேவும் என்பதும் பரம்பொருளாக சிவபெருமான் அன்றி மற்ற கடவுளர்கள் மேலும் நம்பிக்கை வைக்கின்றோம். புதிர்தேவர்கள் வரை நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். மந்திரம் தேவும் மருந்தும். மருத்துவ நூல்களிலே என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்து என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மருந்தை உட்கொள்கின்ற பொழுது இதனால் நாம் சுகப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு அதை உட்கொள்ளுதல் வேண்டும். மந்திரமும் தேவும் மருந்தும் குருவருளும். குருவாக இருக்கின்ற பெருமான் சிவம் என கூறினன் நந்தி. குரு சிவம் என கூறினன் நந்தி. இந்த குரு சிவமே ஞான ஒளி ஏற்ற வந்திருக்கின்ற மாந்த சட்டை தாங்கிய சிவமே என்ற நம்பிக்கை கொண்டு குரு பக்தி கொண்டால் பலன் கிடைக்கும். சைவத்திலே முதலாவதாக வலியுறுத்தப்படுவது குரு லிங்க சங்கம வழிபாடு. இந்த மூன்றிலே நம்பிக்கை இருக்கணும். குரு சிவமே. திருக்கோயில் இருக்கிற அந்த லிங்கத்தை பார்க்கின்ற பொழுது இது சிவமே. சங்கமர்கள் சொல்லுகின்ற பொழுது இதுவும் சிவனே, இதை நடமாடும் சிவன் என்று கொள்ள. எனவே மந்திரமும் தேவும் மருந்தும் குருவருளும் தந்திரமும். தந்திரம் என்பது ஆகமம் முதலான நூல்களை குறிக்கிறது. ஆனந்தரும் முறையும் முறைன நூல் நமக்கு சிவஞானத்தை உதிப்பிக்க செய்கின்ற ஞான நூல்களிலே நம்பிக்கை வைத்தல் வேண்டும். எந்திரமும் திருக்கோயிலிலே இருக்கின்ற நாம் பிரதிஷ்டை செய்கின்ற எந்த மூர்த்திக்கும் அந்த பீடத்தின் அடியிலே பார்த்தோம்னா எந்திர தகடு தான் இருக்கும். எந்திரம் என்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை திருமூல தேவ நாயனார் திருமந்திரத்துல தனி பகுதியாக வைத்து காட்டியிருக்கிறார். ஆகவே அந்த எந்திரத்தில் நம்பிக்கை வைத்தோம். அந்த எந்திரமும் இவைகளெல்லாம் மெய்யனில் மெய்யாய் விளங்குமே மேதினியில் பொய்யனில் பொய்யாய் போம். மந்திரமும் தேவும் மருந்தும் குருவருளும் தந்திரமும் ஞானந்தரும் முறையும் எந்திரமும் மெய்யனில் மெய்யாய் விளங்குமே மேதினியில் பொய்யனில் பொய்யாய் போம். இல்லை ஞானம் தரும் முறையும் என்ற ஞானத்தை தருகின்ற ஞான நூல்கள் இருக்கிறதே, அதிலே நம்பிக்கை வைத்தல் வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால்தான் நமக்கு பலன் கிடைக்கும். திரு பெண்ணாகடத்திலே இருக்கின்ற அச்சுத கடப்பாளர் புத்திர சந்தானம் இல்லை என்ற குறையினை தனக்கு குருமூர்த்தியாக இருக்கின்ற நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் சுவாமிகளிடம் விண்ணப்பம் செய்ய, அருணந்தி சிவாச்சாரியார் திருமுறை வாக்கு பதிவாக்கு, அது ஆப்த வாக்கு, அது பலன் கிடைக்கும் என்று அந்த திருமுறை அடங்கிய ஏட்டில கயிறு சாத்துகின்ற பொழுது பேயடையா பிரிவெய்தும் என்று வந்தது. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவோர் ஐயுற வேண்டாம் ஒன்றும் வேயனத்தோடு உமைவங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தூய்வினவே. எனவே திருவெண்காடு சென்று முக்குள நீரிலே நீ நீராடினாய் என சொன்னார். உனக்கு பிள்ளை பேர் நிச்சயம் உண்டு. சொல்லுகின்ற பொழுது ஐயுற வேண்டாம் ஒன்றும். எனவே சந்தேகமே படக்கூடாது, சலனமே படக்கூடாதுங்கிறார். அப்படி முழுமையாக நம்பி அச்சுத கடப்பாளருடைய அச்சுத கடப்பாளர் அந்த திருவெண்காடு சென்று முக்குள நீரிலே நீராடிய பலனாகத்தான் நமக்கு மிகுந்த தேவநாயனார் கிடைத்திருக்கிறார். எனவே நம்பிக்கை என்பது ரொம்ப அவசியம். இன்னும் சொன்னால் நம்முடைய சைவ நூல்களிலே நம்பிக்கை இல்லாதவர்களையும் நம்பிக்கை உள்ளவர்களையும் வைத்துத்தான் முதல்ல ஆன்மாவை பிரிக்கிறது. இந்த ஆன்மாவை பிரிக்கிறது ஆத்திகர் என்றும் நாத்திகர் என்றும் பிரிப்பார்கள். இந்த ஆத்திகர் என்றும் நாத்திகர் என்றும் பிரிப்பதற்கு காரணம் நம்பிக்கை. இப்ப நான் கூறிய இவைகளிலெல்லாம் நம்பிக்கையை உடையவர்கள் ஆத்திகர்கள். இதையெல்லாம் யார் கண்டார் என்று தட்டி கழிக்கின்றவர்கள் நாத்திகர்கள். இதை ஒரு பழம் பாடல் ஒன்று சொல்கிறது. எதில் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆத்திகர்கள், எதிலே நம்பிக்கை இல்லாதவர்கள் நாத்திகர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். நாம் செய்கின்ற வினை செய்பவன் அதனால் கிடைக்கின்ற பலன், அதை கூட்டி வைக்கின்ற சிவம். இந்த நாளிலும் நம்பிக்கை உடையவன் தான் செய்வான்.
செய்வினையும் செய்வானும் சேர்வயனும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும். இல்லையா? நூல்களிலே அழகா சாக்கிய நாயனார் புராணத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நம்பிக்கை வைத்துத்தான் சமயத்தை சார்ந்த நாத்திகர் என்றும் சமயத்தை சாராதாரே ஆத்திகர் என்றும் சொல்லப்படும். இதை இந்த பழம்பாடல் அழகாக சொல்லி காட்டுகிறார். நின்மரனும் பொன்னுலகம், எதிலெல்லாம் சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, இது வினைக்கு பயனாக உள்ளது என்று. பொன்னுலகம் வெண்ணரகம் புண்ணியம் பாவம், இந்த பொன்னுலகம் வெண்ணரகம் எதற்கு? புண்ணியம் பாவம் செய்தோருக்கு தகுந்தபடி புரிவார் செய்கின்ற ஆன்மா நின்மலனும் உண்டென்று நிச்சயித்தார். இதை கூட்டுவிப்பது சிவமே என்று நிச்சயித்தார். இந்நிலைமை ஆத்திகரே, இதை நம்பிக்கொண்டு பொன்னுலகம் வெண்ணரகம் புண்ணிய பாவம் புரிவார் நின்மலன் உண்டென்று நிச்சயித்தார். இந்நிலைமை ஆத்திகரே, ஆர் கண்டார் அம்மை பலம் என்பார் நாத்திகர் என்றே உளத்தே நாடு. எனவே இதிலே இதெல்லாம் யார் கண்டா சும்மா எழுதி வச்சிருக்கிறார் என்று சொல்பவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள், நாத்திகர்கள் என்று அங்கு அழகாக சுட்டி காட்டப்பட்டது. அப்படி அந்த நம்முடைய ஞான நூல்களில் வருகின்றதை நாம் ஆப்த வாக்கியமாக கொண்டு நம்பிக்கை கொள்ளுதல் வேண்டும். இந்த ஆப்த வாக்கியத்தை கூறுகின்ற அந்த நூலுடைய ஞானாசிரியனுடைய பெருமையும் தெரிந்தால்தான் அந்த ஞான நூல் நமக்கு மனதிலே தெரியும். அந்த ஞானாசிரியர் எந்த நிலையிலே இருந்து இந்த ஞான நூலை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சரிதமும் நமக்கு தெரியணும். காளி கண்ணுடை பிள்ளை என்று, காளை கண்ணுடை வள்ளல் என்று ஒருவர் இருக்கிறார். நிறைய நூல்கள் செய்திருக்கிறார். தர்மபுரம் ஆதீனம் ஸ்ரீ காளி கண்ணுடை வள்ளலாரை மிகுதியாக போற்றி பல அவரது நூல்களை வெளியிட்டிருக்கிறது. இந்த காளி கண்ணுடை வள்ளலார் ஞானசம்பந்தர் மேல அபார நம்பிக்கை உடையவர். எப்படி நம்பிக்கை உடையவர்னா, அவரது வாக்கு ஞானப்பால் உண்டதால் கிடைத்த வாக்கு. ஞான நூல் அது, ஞானப்பால் உண்டதால் வெளிப்பட்ட நூல். அதனால ஞானசம்பந்தர் நிலையினை அறிந்து ஞானசம்பந்தர் மேல் மிகுந்த ஒரு ஈர்ப்பு கொண்டு அவரது வாக்கை பிரமாணமாக கொண்டு ஒழுகுகிறார். அவர் செய்திருக்கின்ற அருமையான நூல்களிலே ஒன்று பஞ்சாக்கர மாலை என்று ஒன்று இருக்கிறது. ஐந்தெழுத்தை பற்றிய செய்திகள் பல சொல்லுகிறது. ஏன்னா சைவர்கள் அதிலே நாம் பயிற்சி கொள்ளுதல் வேண்டும். நம்ம அனுபவத்திற்கு வருகிறதோ இல்லையோ, கற்றாவது நாம் அப்படி ஒரு நூல் இருக்கிறது என்பதை தெரிய வேண்டும். அந்த பஞ்சாக்கர மாலையிலே காளி கண்ணுடை வள்ளலார் துதி பண்றார். யாருக்கு? ஞானசம்பந்தருக்கு பண்றார். எப்படி பண்றார்? ஞானசம்பந்தரே, நீர் பதிவாக்காக கூறினீர், உன்னுடைய வாக்கு ஆப்த வாக்கியம். எனவே உன்னுடைய நூல்கள் என்று நான் பெறவற்றை நான் கற்க வேண்டிய அவசியம் இல்லை, இதிலேயே எல்லா பலன் கிடைக்கும். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க ஞானசம்பந்தர் மேல. ஞானசம்பந்தர் தேவாரத்தை தவிர வேறு ஒன்றும் நான் பயில வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். அழகாக அவர் சொல்றார். கல்லேன் பிற நூல்கள், ஏன்னா அந்த ஞானசம்பந்தர் தேவாரமே எல்லா பலனையும் தருகிறது. கல்லேன் பிற நூல்கள் காளியர்கோன் பாடல் அல்லால் சொல்லேன் சுரரை தொழநினையேன் நல்ல சிறு செந்ததங்கை கொஞ்சும் தண்டை சிற்றடிக்கு அன்பாக எழுத்து அஞ்சும் தங்கை ஆமலகமாம். ஞானசம்பந்த தேவாரத்தை மனமூன்றி படித்தார் உள்ளங்கையில் இருக்கிற நெல்லிக்கை போல் எல்லாமே தொடங்கும். அது என்ன உள்ளங்கை நெல்லிக்கை? நெல்லிக்கனியை எட்ட வைத்து பார்க்கின்ற பொழுது அது ஒரு வட்ட வடிவமான பொருள் என்று மட்டும்தான் தெரிகிறது. ஆனால் அதை உள்ளங்கையிலே வைத்து பார்க்கின்ற பொழுது அதிலே எத்தனை கோடுகள் இருக்கிறது, அதன் மேலே எத்தனை கரும்புள்ளிகள் இருக்கிறது, அது அணில் கடித்திருக்கிறதா, கிளி கடித்திருக்கிறதா, காகம் கடித்திருக்கிறதா என்று அதன் மேலே இருக்கிற ஒவ்வொன்றும் துல்லியமாக கண்ணுக்கு போடும். அதான் உள்ளங்கை நெல்லிக்கை. அந்த உள்ளங்கையில இருக்கிற நெல்லிக்கனியில ஒவ்வொன்றும் நமக்கு புறப்படுவதை போல ஞானசம்பந்த திருவாக்கை நாம் படிக்கின்ற பொழுது முப்பொருளும் எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தோன்றுகிறது. எனவே பிற நூல்கள் எனக்கு கற்க வேண்டிய ஒரு நிலை இல்லை என்று சொல்லி காட்டுகிறார்.
கல்லேன் பிற நூல்கள் காளிக்கோன் பாடல்லல்லால் சொல்லேன் சுரரை தொழ நினையேன் நல்ல சிறு செஞ்சதங்கை கொஞ்சம் தந்தை சிற்றடிக்கு அன்பாக எழுத்து அஞ்சும் தம் கை ஆமலகமாம். கை ஆமலகம், கை ஆமலகம்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போன்று எனக்கு அது புலங்குகிறது என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே ஞானசம்பந்தர் பெருமையை அறிந்து அவரது நூலையும் அறிந்த காரணத்தினாலே ஞானசம்பந்தர் மேலும் பற்று வந்தது, அவர் நூலின் மேலும் ஒரு அபார நம்பிக்கை ஏற்பட்டது. இதே போலத்தான் நம்முடைய அரசகவி அதிவீரராம பாண்டியனார் திருவாசக பெருந்தகையினுடைய பெருமையெல்லாம் உணர்ந்தார். பெருமையை உணர்ந்த அவர் திருவாசகம் ஒன்றே நமக்கு ஆப்த வாக்கியம் என கொண்டு அதிலேயே தோய்ந்தார். மணிவாசகர் மீது இருக்கின்ற ஈர்ப்பினாலே அவர் நூலிலே தோய்ந்ததன் விளைவாக நமக்கு கிடைத்ததுதான் திருக்கருவை 18 அந்தாதி. திருவாசகத்திலே மட்டும் மிகுந்த ஈர்ப்புடையவர். காரணம், திருவாசகம் என்பது பதிவாக்கு. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை. தென்னிடத்துல தேவானவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. அவர் பதியாம் தன்மையிலே இருந்து திருக்கடைக்காப்புல ஒரு இடத்துல சொன்னார், இயல்பு இல்லா ஞான சம்பந்தன். திருக்கடைக்காப்புல ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகத்துல சொல்றார், தன்னியல்பு இல்லா ஞான சம்பந்தன். தன்னியல்பு என்றால் தானாகி அந்த ஆன்ம போதம் இல்லாமல், பசுத்தன்மை இல்லாமல் பதியாகவே இருந்து எனது உரை தனது உரையாக என்று அங்கே சொல்லி காட்டினார். ஆகையினாலே நம்முடைய ஞானசம்பந்தரை போலவே நம்முடைய மணிவாசக பிறந்தவர் சிவமாம் தன்மையிலே இருந்து வெளிப்படுத்தப்பட்டதுதான் திருவாசகம். அவர் எப்படி சிவமாம் தன்மையிலே இருக்கின்றார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூடாக நாம் அறிதல் வேண்டும் என்பதற்காக நடந்த ஒரு செயல்தான் ஊமை பெண்ணை பேச வைத்தது. பேசுகின்ற தன்மை கொண்ட அந்த பௌத்த குருமார்களை எல்லாம் பேசாது இருக்கின்ற நிலையை அடைய செய்தார். பேசுபவர்களை பேசாமல் இருக்கும்படி ஊமைத்தன்மை கொடுத்தார். ஊமைத்தன்மையுடைய அந்த ஈழ மன்னனுடைய புத்திரிக்கு பேசுகின்ற ஆற்றலையும் கொடுத்து திருநோக்கத்தால் ஞானமயமாக்கி அந்த பெண்ணின் திருவாக்கில இருந்து ஞான செய்தி வெளிப்பட்டதால் தானே திருச்சாளர். அப்ப ஞானசம்பந்தர் அப்படி நம்முடைய மணிவாசக பெருந்தகை அந்த அளவிற்கு சிவமாம் தன்மையை பெற்றவர். ஆக சிவமாம் தன்மையில பெற்றவரது வாக்கு அங்கே சிவ வாக்கு என்று சொல்லி காட்டப்பட்டது. மணிவாசகரது வாக்கு எப்படி அது மேலானது என்பதற்கு செய்து பார்க்கணும். மணிவாசக பெருமான் தன்னுடைய கைகளிலே இடக்கையிலே ஏடு தாங்கி இருக்கிறார், வலக்கையிலே சின்முத்திரை தாங்கி இருப்பார். மணிவாசகருடைய திரு மேனியை பார்த்தா இடக்கையிலே ஏடு இருக்கும், வலக்கையிலே சின்முத்திரை இருக்கும். ஏடு யார் கையிலே இருக்கும் என சொன்னார், சங்கராச்சாரியார்கள் அவர்கள் கையில தான் ஏடு இருக்கும். ஏன்னா தன்னுடைய குருமூர்த்திகள் அருளி செய்திருக்கின்ற ஞான நூலை தன்னுடைய சீடர்களுக்கு தனக்கு போதித்தவாறே, தன்னுடைய குரு போதித்த நூலை குரு தனக்கு போதித்தவாறே மாணாக்கர்களுக்கு உபதேசம் செய்கின்ற அமர்ந்த கோரம் தான் சங்கராச்சாரியார்கள். ஆனால் மணிவாசக பெருமான் திருக்கையிலே மட்டும் ஏடு ஏன் இருக்கிறது என்றால் அதுதான் சிறப்பு. அந்த ஏடு திருவாசகம். ஏன் மாணிக்க வாசகரது கையிலே அதை எடுத்து நமக்கு காட்டுகிறார் என சொன்னால், திருவாசகம் என்பது பதிவாக்காக வெளிப்பட்டது. துரைமங்கல சிவபிரகாஷ் சுவாமிகள் சூசகமா ஒரு செய்தி சொல்றார். அதை சொல்லுகின்ற பொழுது எப்பொழுதுமே ஒரு ஞானாசிரியர்கள் தான் ஞான பணுல்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது அருகிலே இருக்கின்ற ஏக சங்கராங்கிகள் எழுதுவார்கள். ஒரு தடவை கேட்டாலே அவர்கள் மனதிலே பதிய வைத்து திரும்ப சொல்லுங்கிறது இல்லாம ஒரு முறை கேட்டாலே மனதிலே பதிய வைத்து எழுதுவார்கள். ஒரு திறமை. இரண்டாவது திறமை, காது கேட்டுக்கொண்டே இருக்கும், ஏடு எழுத்துக்கொண்டே இருக்கும். அவ்வளவு திறமை வாய்ந்த அடியார்கள் தான் ஞானசம்பந்த பெருமான் முதலானவர்களை பின்பற்றி சென்றார்கள். உதாரணமாக ஞானசம்பந்தர் திருவாய் மலர்கின்ற பொழுது ஏகசங்கரார்கள் எழுதுவார்கள். அதிலே சம்பந்த சரணாலய தலைவியா இருப்பார்.
இரவு நேரங்களிலே தீவெட்டியை ஏற்றி வைத்துக் கொண்டு எழுதியவர் படிப்பார், மற்றவர்கள் படியெடுப்பார்கள். இப்படித்தான் நூல்கள் வந்தது. மணிவாசகத்தை மணிவாசக திருவாய் மலர்கின்ற பொழுது அது எழுதுகின்றவர்களுக்கு மெய்ய அப்படியே சிலிர்க்கிறது, வியர்வை கொட்டுகிறது, கை நடுக்கம் ஏற்படுகிறது. மெய்ப்பாட்டினால் கை நடுக்கம் ஏற்படுகிறது. கண்ணிலே ஆனந்த கண்ணீர் வந்து பொங்கி கண்ணை மறைக்கிறது. எப்படி எழுத முடியும்? எனவே அந்த திருவாக்கை கேட்பவர்களுக்கு மெய்சிலிர்ப்பு முதலானவை ஏற்படுதல், குருவியர்வை ஏற்படுத்துதல், கை நடுக்கம், குரல் நடுக்கம், கண்ணிலே ஆனந்த நீர் அடைத்தல் முதலானவைகள் இருக்கின்ற காரணத்தினால் யாராலும் எழுத இயலவில்லை. அதனால்தான் திருச்சிற்றம்பலத்தானே வெளிப்பட்டு திருப்புலீஸ்வரத்திலே இருக்கின்ற யோக நிலையில் இருக்கின்ற மணிவாசக பண்டிகையிடம், நான் பாண்டி நாட்டில் இருந்து வந்திருக்கிறேன், நீ திருவாய் மலர்ந்த அந்த உன்னுடைய வாசகத்தை சொல்லும் எழுதி கொள்ளுகிறேன். அந்த பரமன் எழுதலைன்னா திருவாசகம் நமக்கு கிடைத்திருக்காது. யாராலும் எழுதக்கூடிய ஒரு வல்லமை ஆற்றல் யாருக்கும் இல்லை. அதனால்தான் திருச்சிற்றம்பலத்தான் எழுதினார். திருச்சிற்றம்பலத்தான் எழுதினார்னு இன்னொரு காரணமும் சொல்லுவார். மனோன்மணியம் சுந்தரனார் தன்னுடைய மனோன்மணியம்ங்கிற நூல்ல பாயிர பகுதியில் சொன்னார், அவன் ஒரு தற்புகழ்ச்சிக்காரர் ஆகை நாளத்தை எழுதி கொண்டார் என்று முதல்ல துறைமங்கல சிவபிரகாச சுவாமிகள் இவர் தற்புகழ்ச்சிக்காரர், அதனால்தான் தானே எழுதிக்கிட்டாருன்னு சொல்லுவோம், நகைச்சுவை சொல்வார். ஆனா மனோன்மணி சுந்தரனார் சொல்லுகின்ற பொழுது, மகா சங்கார காலத்திலே எல்லாமே ஒடுக்கப்பட்டு தான் மட்டும் தனிமையிலே இருக்கின்ற பொழுது தனக்கு ஒரு துணை வேண்டும் என்பதற்காக, தான் படித்துக் கொள்வதற்காக ஒரு பிரதியை எழுதி தான் வைத்துக் கொண்டார் என்று சொல்லி காட்டப்படும். எப்படியே இருந்தாலும் அந்த வாக்கு பதிவாக்கு ஊழிக்காலத்திலும் அது அழியாதது. மணிவாசகர் வாக்கை எழுதித்தான் ஊழிக்காலத்தில் படிக்க வேண்டும் என்பதற்கு நம்முடைய திருச்சிற்றம்பலத்தான் ஒரு படி எடுத்துக்கொண்டார் என்று ஊழிகாரம் வரும் தனிமை கண்டு எழுதுகிறார். அப்ப ஊழி காலத்தில் திருவாசகம் அழியா. அதனால்தான் இதை காட்டுவதற்காகத்தான் மார்கழி மாதத்திலே எல்லா திருமுறைகளிலும் அந்த திருவாதிரை நாளை ஈராக வைத்து வருகின்ற 10 நாளும் எல்லா திருமுறைகளையும் திருக்காப்பு செய்து விட்டு அந்த திருவாசகத்திலே வருகின்ற அந்த திருவம்பாவை மட்டும் ஓதுகின்றோம். ஏன்? இந்த செய்தியை நினைவூட்டுவதற்காக. இன்னும் பல காரணங்கள் இருக்கிறது திருக்காப்பு செய்யப்படுகிறது. ஆக இப்படி பதியால் எழுதப்பட்டது. ஆக பதிவாக இருக்கின்ற காரணத்தினாலே அப்பேற்பட்ட பெரிய பொருளை பூமியிலே வைத்தல் கூடாது என்பதற்காகத்தான் தன் கையிலேயே தாங்கி இருக்கிறார். நம்முடைய சைவத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி, இறைவனுக்கு உரிய ஒன்றை, புனிதமான ஒன்றை இடுப்புக்கு கீழே கொண்டு செல்லக்கூடாது, தரையிலே வைக்கக்கூடாது. திருக்கோயில் இருக்கிற சுவாமிக்கு நான் மலர் மாலைகள் தேங்காய் பழம் வாங்கி கொண்டு போனாலும் இந்த இடுப்புக்கு கீழே போகக்கூடாது, கையில அப்படி ஏந்தி கொண்டுதான் போகணும். எனவே மேன்மை புரிந்து இந்த ஞான நூலை தரையிலே வைத்தல் கூடாது என்பதற்காகத்தான் திருவாசக பெருந்தகை திருச்சிற்றம்பலத்தானிடமிருந்து பெற்ற அந்த ஏட்டினை தான் கையிலேயே தாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு உண்மை. ஆகையினாலே தான் இந்த திருவாசகம் என்பது இவ்வளவு மேலானது என்ற உண்மையெல்லாம் அதிவீரராம பாண்டியனார் நன்றாக உணர்கிறார். அடுத்தாற் போன்று எடுத்துக்கொண்டால் மணிவாசக பெருந்தகை இன்னொரு கையால சின்முத்திரை காட்டுறார். சின்முத்திரை என்பது என்ன? இது பதி, பெருவிரல் பதி, ஆட்காட்டி விரல் பசு, மற்ற நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், இந்த மூன்றுமே ஆணவம் கண்மம் மாயை. உயிராகிய அந்த ஆட்காட்டி விரல் அங்கே ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூவரோடு சேர்ந்திருக்கின்ற பொழுது பதியில் இருந்து விலகி ஆன்மா நிற்கிறது. இந்த ஆணவம் கண்ம மாயை ஆகிய 3 விரலிலே இருந்து விலகிய இந்த ஆன்மா சிவத்தை சென்று அடைகிறது. சிவத்தை சென்று எப்படி அடைகிறது? இப்படி தொடக்கூடாது. அது எப்படி வைத்தல் வேண்டும்? இப்படி கீழே தொடரும். ஆன்மாவினுடைய தலை பதியினுடைய பாதத்திலே வந்து ஒட்டுதல் வேண்டும். தாழ் தலை அப்படி அடங்கி, சூரிய ஒளியிலே எப்படி சந்திரன் ஒளி மடங்கி நிற்கிறதோ இதை போல சிவத்திடம் சென்று ஆன்மா அப்படி ஒடுங்கி நிற்கணும். இப்படி ஒரு உண்மைகளை காட்டுவதோடு மட்டுமல்லாது அவர் எதற்காக சென்மத்திரை காட்டுகிறார் என சொன்னார், இந்த முப்பொருள் உண்மையை உணர்த்துகிறது. உயிராகிய இந்த ஆட்காட்டி விரல் பதியாகிய சிவத்தை அடைவதற்கு உரிமை உடையது.
உரிமை உடையது. ஒரு அரசகுமாரன் தந்தையர் அமர்ந்திருக்கிற சிம்மாசனத்திலே அவன் அமர்வதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. உடனே பண்ண மாட்டான். பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து பக்குவப்படுத்தி ஒரு வயது பக்குவம் வந்த பின்புதான் உட்கார சொல்வான். இதே போல ஒரு ஆன்மாவானது பக்குவம் அடைந்து சிவத்தை அடைவதற்கு உரியது. எப்படி அரசகுமாரன் ஒருவன் சிம்மாசனத்திலே அமர்வதற்கு உரியவன் என்ற ஒரு உரிமை இருக்கிறதோ, இதே போல உயிர்கள் எல்லாம் சிவத்தை அடைவதற்கு உரியது என்பதை காட்டுவதற்காகத்தான் உயிராயத்தான் சிவத்தோடு சென்று அடைந்ததை உணர்த்துகின்ற வகையிலே சின்முத்திரையும், அப்பெருமான் அந்த திவ்ய சரித்திரத்திலே தில்லையிலே அவர் ஐக்கியமான அந்த லீலையும் அங்கே நாம் இன்றைக்கும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இது எப்படி என சொன்னால், முதலிலே இதை திருமூல தேவர் நாயனார் இந்த மந்திரத்தை சொல்லி காட்டுவார். சிவன் சிவன் ஒண்ணு இல்லை. அரசன் வேறு இளவரசன் வேறு அல்ல. அரசனும் இளவரசனும் ஒன்றுதான். இரண்டிற்கும் மரியாதை ஒன்றுதான். இதே போல சிவன் என்றும் சிவன் என்றும் வெவ்வேறு அல்ல. இந்த சிவனே சிவமாம் ஆகும் தன்மை அது. ஏன் ஆகாமல் இருக்கிறது? அந்த ஆன்மா தன்னை யார் என்றே தெரியவில்லை. அங்குல வேடரிடத்தை அகப்பட்டு கிடக்கின்ற அந்த இளவரசனை போல தன்னை அறியாமல் இருக்கிறது. அந்த வேடகுண்டத்திலே இருக்கின்ற இளவரசன் தன்னை அறிந்தால் அவன் எப்படி அரண்மனை அடைந்து அவன் சிம்மாசனத்தில் அமர்கிறானே, இதே போல ஒரு ஆன்மா என சொல்லப்படுவது குருவினால் ஆன்மாவாகிய தான் யார் என்பதை உணர்ந்தால் அதுவே சிவத்திடம் கொண்டு போய் சேர்த்து. எனவே சிவன் என சிவன் என வேறில்லை. இந்த சிவன் சிவனை அறியாமல் இருக்கிறது. இந்த சிவனை யார் என்று அந்த சிவன் கண்டுகொண்டால், சிவன் தன்னை யார் என்று அறிந்தாலே இந்த சிவன் சிவமாம் தன்னை ஆகிவிடும் என்று திருமூல தேவனாய் நான் திருமந்திரத்திலே சொல்லி காட்டுகிறார். சிவன் என சிவன் என வேறில்லை, சிவனார் சிவனாரை அறியகிலார், சிவனார் சிவனாரை அறிந்தபின் சிவனார் சிவனாயிட்டு இருப்பரே. ஆகையினால இத்தனை உண்மைகளையும் மணிவாசகர் சரித்திரத்துல பார்க்கிறோம். சின்முத்திரையில அவ்வளவு விஷயம், இந்த ஏடிலே அவ்வளவு விஷயமாக இருக்கிறது. ஆகையினாலைத்தான் அவரது வாக்கை அதிவாக்காக கொண்டு பிரமாணமாக கொண்டு நம்முடைய அதிவீர ராம பாண்டிய நாயனார், அதிவீர பாண்டிய அரசனார் அதில் மிகுந்த ஒரு தோய்வு கொண்டார். மணிவாசக பெருந்தகை மட்டும் இன்னொரு அவர் நம்முடைய மணிவாசகரது சரித்திரமும் அதிவீர ராம பாண்டியனாருடைய சரித்திரமும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கும். மணிவாசகரை நாம் வழிபடுகின்ற பொழுது 3 வடிவம் உண்டு. ஒன்று முற்றிலும் துறவு கோலம், கோமணம் கட்டிக்கொண்டு கையிலே திருவேடி ஏந்திய கோலம் உண்டு. நூலிலே சொல்லி காட்டியிருக்கிறார் மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாக்கிலே, ஓடும் கவந்தியுமே உறவு என்றிட்டு. அழகா சொல்றார், ஓடும் கவந்தியுமே உறவு என்றிட்டு. சீவன் கடல் தான் செல்வம் என்று தெரிந்துகிறார். எனவே ஓடும் கவந்தியுமே உறவு. யார்? மணிவாசகர் அமைச்சர் கோலத்தில் இருக்கிறார். ஆனாலும் அந்த பெருமானது மனம் எப்படி இருக்கிறது? தாமரையிலே தண்ணீர் ஒட்டாததை போல தன்னுடைய பதத்திலே ஒட்டாது அப்படியே சிவத்தின்பால் ஒட்டி இருக்கிறது. மணிவாசகரது நிலை எப்படி என்பதை சித்தியாரிலே இருக்கின்ற ஒரு பாடலை வைத்து பொறுத்துக் கொள்ளலாம். சிவஞானிகள் எந்த நிலையிலே நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் அவர்கள் மனம் சிவத்தைத்தான் சார்ந்திருக்கும். அவர்கள் எந்த பதவியிலே இருந்தாலும் அதில் ஒட்ட மாட்டார்கள். அதனால்தான் மணிவாசக பெருந்தகை புளியம் பழம் ஒத்து இருந்தேனே இருந்தும் விடையாய் பொடியாடினார். நான் அமைந்தது அந்த கோலத்திலே இருந்தாலும் கூட மனமெல்லாம் சிவத்தின்பால் தான் பதிந்திருந்தது. இது சிவஞானிகளது நிலை என்பதை சித்தியாரிலே சொல்லி காட்டப்படுகிறது. சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் உலகில் சர்வசங்க நிவர்த்தி வந்த நவோதனர்கள் இவர்கள். சாக்கியத்தை பகர்வது என் இம்மையில் உயிரில் பற்றறுத்து, இம்மையில் உயிரின் பற்றறுத்து, ஆணவம் கண்மம் மாய் 3ஐயும் அந்த அறுத்து
பரத்தை அடைய பராவு சிவர் என்றோ, அவர் சிவத்தை அடைவதையே மனதிலே குறிக்கோளாக கொள்வார்கள். ஆக்கி முடிகவித்து அரசாண்டவர்கள், தான் வேடத்தால் அரசர் போல் கொண்டிருந்தும் அமைச்சர்கள் போல் கொண்டிருந்தும் அறிவையரோடு அனுபவித்து அங்கு இருந்தாலும் பெண்களோடு இருந்தாலும் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அகப்பற்று அற்றிருப்பர். சங்கிலியார் இரு அம்மையர்கள் தனக்கு துணை வாழ்க்கை துணைவியாக கிடைத்தும் கூட பரத்தின்பாலே சிந்தையை கொண்டார். பரத்தின்பாலே சிந்தையை கொண்டார். இந்த நூலை வைத்துத்தான் மணிவாசகரது பெருமை அளக்கப்படும். சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள், உலகில் சர்வசங்க நிவர்த்தி வந்த சபோதனர்கள் இவர்கள். பாக்கியத்தை பகர்வது என் இம்மையில் உயிரின் பற்றறுத்து பரத்தை அடைய பராம சிவரென்றோ, ஆக்கி முடிகவித்து அரசாண்டவர்கள். அறிவையோடு அனுபவித்து அங்கே இருந்திடினும் அகப்பற்று அற்றிருப்ப. அமைச்சர் கோலத்திலே இருந்தாலும் சிவத்தின்பால் பந்திருந்தது. கோலம் ஒன்று கொண்டு உண்டு. அடுத்தாற் போன்று அமைச்சர் கோலத்திலும் ஒரு நாள் மாணிக்கவாசகரை அலங்காரம் செய்து பூஷணை செய்வது உண்டு. மற்றொன்று ஞான நிலை. இந்த ஞான நிலைதான் நான் மேலே கூறிய அந்த இதன்படி ஏடும் சின்முத்திரையும் தாங்கி இருக்கின்ற அருமையான நிலை. இப்படி ஒரு ஞான நிலையிலே இருந்து ஞானத்தில் ஞானத்தை கொடுத்த 4வது சத்தினிபாதத்திலே இருக்கின்ற அந்த மணிவாசகரது பெருமையை உள்ளதை உள்ளபடியாக அறிந்த காரணத்தினாலே தான் நம்முடைய அதிவீர ராம பாண்டியனாருக்கு நம்முடைய திருவாசகத்தின் மேல அவ்வளவு ஈர்ப்பு ஏற்பட்டது. அப்படி அந்த ஈர்ப்பு ஏற்பட்டதன் விளைவாகத்தான் தன்னுடைய அனுபவத்தை, அந்த சிவபோகத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக, நம்மை ஆற்றுப்படுத்துவதற்காக வெளிப்பட்ட அந்த நூல் தான் திருக்கருவை 10 அந்தாதி. இந்த திருக்கருவை 10 அந்தாதியிலே இன்று நமக்கு சிந்தனைக்கு வருகின்ற ஒரு அருமையான ஒரு பகுதி எந்த பகுதி என சொன்னார், 58வது திருப்பாடல் ஆகிய 58வது திருப்பாடல் உன்னாமம் என்று தொடங்க. உன்னாமம் ஓதி உனையே வணங்கி பூசை பேணும் உறவோர் நாடு அளிக்க வரம் நல்கும் ஆதி புனிதா களாவில் உறைவோய் முன்னே உனக்கு யான் அடியானும் அல்லன் முழு ஞானி அல்லன் எளியேன் என்னை பிழைத்த பிழைகோடி உள்ள எனினும் புறத்தல் கடனே. நிறைய செய்திகளை தொகுத்து அண்மையான ஒரு ஞான செய்திகளை நமக்கு அதிக ராம பாண்டியன் படுத்துகிறார். உன் நாமம் ஓதி உனையே வணங்கி, உன்னுடைய நாமம் ஓதி. நாமம் என்பது திருக்கோயிலில் எழுந்தருக்கின்ற மூர்த்தியின் பெயர் பால்வண்ணநாதர் என்பதையும் குறிக்கும். ஆனால் சைவத்துல பொதுவாக நாமம் என்று சொன்னால் அது 5 எழுத்தை குறிக்கும். மருந்தவை மந்திரம் மறுமைனன் நெறியவை மற்றுமெல்லாம் மருந்துயர்க்கெடும் அவர் நாமமே சிந்தை. இந்த இடத்துல நாமமே என்பதற்கு தூல பஞ்சாக்கரத்தை சொல்லுகிறது. நமச்சிவாய தூல பஞ்சாக்கரம். இந்த தூல பஞ்சாக்கரத்தை ஓதுவது மிகுந்த ஒரு சிறப்பு. அதனால்தான் நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கினார் நம்முடைய மணிவாசக பெருந்தர். இந்த நமச்சிவாய என்கின்ற புனை பெற்று கிடக்கின்ற மணிவாசகரை மனதிலே உண்ணிய காரணத்தினாலே தான் நம்முடைய அதிவீரராம பாண்டியனாரும் முன்னாமம் முன்னாமம் என்று பல இடங்களிலே குறிப்பிட்டு காட்டுவார். அதிவீரராம பாண்டிய வாக்கிலே அப்படித்தான் இருக்கும். உன்னாமம் ஓதி, உன்னுடைய நாமத்தையே மந்திர சொல்லாக ஓதி, உனையே வணங்கி. உனையென்ன அவனையன்றி உன்னையன்றி ஒருவரையும் நம்புகிறேன், நீ ஒருவனே பலன் தருவா என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு. சைவனுக்கு வேண்டிய முதல் இலக்கணம் நம்புதல். ஆனால்தான் என்னுடைய முன்னுரையிலே நம்பிக்கை என்பது அவசியம் என்பதற்கு நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுத்தேன். அதான் உனையே வணங்கி பரமனையே பாடுவார் ஏகாரம் தேற்றம். இதே போல உனையே வணங்கி என்பதிலே ஏகாரம் தேற்றம். உன்னை மட்டுமே
உறுதியாக நம்பிக்கொண்டு, அதனால் ஒரு பூஜை வேணும் உறவோர் பூஷனை செய்கின்ற அந்த அறிஞர்களுக்கு, சிவஞானிகளுக்கு வேணும் உறவோர் பொன்னாடு அளிக்க வரம் நல்கும் ஆதி. பொன்னாடு என சொல்லக்கூடியது மேலான அந்த வான நாடை நீ அளிக்கின்ற பெருமை நல்கும் ஆதி புனிதா. பழமைக்கும் பழமையானவனே, தூய உடம்பினன் ஆனவனே என்று சொல்கிறார். உண்ணாமம் ஓதி உனையை வணங்கி உருபூஷை பேணும் உறவோர் பொன்னாடு அளிக்க வரம் நல்கும் ஆதி புனிதா. எனவே அவர்களுக்கு பொன்னாடு கிடைக்கிறது. யாருக்கு? உன் நாமம் ஓதி உன்னையே வணங்கி, உன்னுடைய நாமத்தை சொல்லி உன்னையே வணங்குகிறவர்களுக்கு அந்த பொன்னாடு கிடைக்கிறது என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இது வேதத்திலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. யார் ஒருவர் சிவன் அந்த நாமத்தை சொல்லி அவனை பூஷனை செய்கிறார்களோ அவர்களுக்கு மேலான வாழ்நாடு கிடைக்கும், பூலோக இன்பத்தை அவர்கள் இடைவிடாத அனுபவிப்பார்கள் என்று நம்முடைய வேத நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநொடித்தான் மலை பதிகத்திலே சொல்லி காட்டுறார். மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டு ஒழிந்தேன். மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார். மண்ணுலகிலே யார் பிறப்பார்கள்? இது கன்ம பூமி, கன்மத்தை அனுபவிக்க வந்திருக்கின்ற பூமி. இந்த கன்ம பூமியிலே வந்து பிறந்திருக்கின்ற, போக பூமியில வந்து பிறந்திருக்கின்றவர்கள் மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார். உன்னை வாழ்த்துகின்ற வழி அடியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களெல்லாம் வாழ்த்தும் வழியடியார். பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன். பொன்னுலகம் என்று மேலான அந்த வானுலகத்தை பெறுவதை இன்று கண்டொழிந்தேன். இன்று நான் கண்டு தெளிந்து கொண்டேன். ஒளிந்தேன்னா தெளிந்தேன் அர்த்தம். எனவே மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார். மணிவாசக பெருந்தகை வழிவழியாக அந்த ஞான பரம்பரையிலே வந்தவர். தந்தை பேர் என்ன? பேர் என்ன? சோபாத இருதர். சோபாத இருதர் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சோபாதர் எழுதலுக்கும் அருமை புதல்வர். அந்த சோபாத இருதர் என்பதிலேயே நம்முடைய மணிவாசகர் இந்த தந்தையானவர் சிவத்தினது பாதத்தையே எப்பொழுதும் மனதிலேயே பூஷிப்பவர். சிவஞானவதி அம்மையார் பேர். என்ன மணிவாசகரது தாய் தந்தை பேர் சிவஞானவதி. ஆகையினாலே சோபாதையருக்கு சிவஞானவதிக்கு அருமை வழி அடிமை. இதே போல நம்முடைய அரசகவியானவரும் வழியாக இறை பக்தியிலே நின்ற பரம்பரை. அதனால்தான் கலா சொல்லி காட்டுகிறார். மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டு ஒழிந்தே. உன்னை வாழ்த்துகின்ற, பூசனை செய்கின்ற அடியவர்கள் எல்லாம் பொன்னுலகம் எல்லாம் பெறுகிறார்கள் என்பதை இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அதுதான் உண்ணாமம் ஓதி உனையை வணங்கி ஒரு பூசை பேணும் உறவோ பொன்னாடு அளிக்க வரம் நல்கும் ஆதி புனிதா. அவர்களுக்கு பொன்னாடினை வழங்குவதற்கு நீ அருள் செய்கின்ற மேலான புனிதமானவனே. அப்படியெல்லாம் எல்லோரும் பூஷனை செய்கின்ற பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? முன்னே உனக்கு நான் அடியானும் அல்லன். நான் உனக்கு அடிமை என்ற உணர்வே எனக்கு இல்லை. அடியவன் என்ற உணர்வு எனக்கு இல்லை. யாருக்கு சொல்றா? நம்ம அதிவீரமா பண்ணினார் சொல்றாரு. அந்த உணர்வு இல்லை. முன்னே உனக்கு யான் அடியானும் அல்லன், முழு ஞானி அல்லன். நான் எல்லாம் முப்பொருள் உண்மை அறிந்திருக்கின்ற ஞானியும் அல்லன், எளியேன். எளியன்னா ஒன்றும் அறியாதவன், ஒன்றும் இல்லாதவன் அர்த்தம். முன்னே உனக்கு யான் அடியானும் அல்லன், முழு ஞானி அல்லன், எளியேன். அப்ப வழி அடிமைக்குத்தான் நீ அருள் செய்வாய் என்றால் யார்தான் கதி அடைந்து வாரவங்கெல்லாம் நீ வழியடிமை இல்லை என சொன்ன எல்லாரையும் கழிச்சிடலாமே. அந்த முதல்ல அடிமைப்பட்டவர் அவர் யார சொல்லுவார்? ஆகையினாலே அப்படி இருந்தாலும் வழி அடிமை எல்லாட்டாலும் உய்வதற்கு மார்க்கம் உண்டு. அதுதான் இந்த பாடலுடைய கருப்பொருள். எப்படி முன்னே உனக்கு யான் அடியான் அல்ல,
நான் வழி வழி அடிமை அல்ல, முழு ஞானியே அல்லன் எளியேன். என்னே பிழைத்த பிழை கோடி உள்ள எனினும், ஆனாலும் என்னுடைய சிற்றறிவை வைத்துக் கொண்டு நான் பிழைத்தவைகள் இத்தனைகள், பிழைத்தன தவறு செய்யக்கூடாததை செய்தது எண்ணற்றவைகளை செய்திருக்கிறேன். முழுஞானி அல்லேன் எளியேன். என்னே பிழைத்த பிழை கோடி உள்ள எனினும், நான் செய்கின்ற பிழை அதிகமாக அது இருந்தாலும் கூட, புறத்தல் கடனே, என்னை காத்து அருள் செய்வது உனக்கு கடமையாகும். கடன், இந்த கடன் என்ற சொல் ரொம்ப முக்கியமானது. தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. கடனை கண்டிப்பாக மஸ்ட்னு அர்த்தம். என் கடன் பணி செய்து கிடப்பது, அதனாலே தன் கடன் அடியேனை தாங்குவது, இப்படி மாற்றி அதை பொருள் கொள்ளணும். என் கடன் பணி செய்து கிடப்பதே, ஆனாலே தன் கடன் அடியேனையும் தாங்குதல். ஆகையினாலே நான் உனக்கு பணி செய்து கிடக்கின்ற காரணத்தினாலே என்னை தாங்குதலுடைய கடன் என்று சொல்கிறார். கடன் அவ்வளவு அவசியம். எல்லோர் இறப்பது இயல்பே இயல்பே. நருந்தொகைங்கிற நூல்ல அதிகரம பண்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். எல்லோர் இறப்பது இயல்பே இயல்பே, உள்ளோரெல்லாம் கொடுப்பது கடனே. உள்ளவங்கள்லாம் கண்டிப்பா கொடுக்கணும். ஆகையினாலே இந்த கடன் என்பது கட்டாயம் அர்த்தம். ஆகையினாலே பிழைத்த கோடிகள் உள்ள எனினும் கடனை என்னை காப்பது உன்னுடைய கடமை என்றோ என சொல்லி காட்டுகிறார். இந்த பாடலுடைய பொருள் என்ன? அடைக்கல பத்தை தான் அப்படியே வச்சு காட்டுகிறார். எனக்கு தகுதி இல்லை, பக்குவம் இல்லை, உன்னை அடைய அருகதை இல்லை, ஆனாலும் என்னை அடைக்கலமாக ஒப்புவித்து விட்டேன். அடைக்கிற பொருளை காக்க வேண்டியது அந்த எஜமானது கடமை இல்லையா? அடைக்கல பொருளை காக்கணும் இல்லையா? அடைக்கல பொருளை காத்தல் வேண்டும் என்பதற்கான ஒரு நீதியை காட்டுவதற்காகத்தானே திருநீலகண்ட நாயனாரிடம் கொடுத்த அந்த திருவுடை மறைபடியாக செய்து, அடைக்கிற பொருளை நீ பாவகத்தால் வவ்வினாயினார். நீ அடைக்கலமா கொடுத்த பொருளையே நீ என்ன செய்தாய்? அபகரித்து கொண்டாயினார். அடைக்கிற பொருளை காத்தல் கடன். அடைக்கல பொருளை காத்தல் கடன். பிருகு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மனைவி இல்லத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு அசுரனை துரத்தி கொண்டு வர்றார். திருமால் துரத்தி கொண்டு வர்றார். திருமாலிடம் போரிடம் முயல்கின்ற பொழுது திருமாலினுடைய ஆற்றலை கண்டு அந்த அசுரனானவன் இனி தப்ப இவனிடம் இருந்து உயிர் பிழைத்தல் அறிதல் என்று தப்பி ஓடுறார். ஓடுகின்ற அசுரனை திருமால் விரட்டி கொண்டே போகிறார். விரட்டி கொண்டே சொல்லுகின்றவர் பிருகு முனிவரிடம் போறார். பிருகு முனிவரிடம் சுவாமி சுவாமிங்கிறார். அவர் காது கேட்கல, யோக நிட்டியில் இருக்கிறார். மனைவியிடம் சென்று, என்னை கொல்வதற்கு திருமால் வருகிறார், உன்னுடைய அடைக்கலம் என்னை காத்தல் உன்னுடைய கடன் சொல்லி உள்ள பூந்துட்டான். தன்னை அடைக்கலம் என்று புகுந்த காரணத்தினாலே பிருகு முனிவருடைய மனைவியானவள் அசுரனுக்கு அபயம் கொடுத்தால், தஞ்சம் கொடுத்தார். திருமால் வர்றார். திருமால் வருகின்ற பொழுது என்ன ஆச்சு? அசுரன் வந்தானா? அந்த அம்மா போய் சொல்லல, வந்தான், என்னுடைய அடைக்கலம், அவனை காப்பது என் கடன். இல்லை, அந்த அசுரனை கொல்ல வேண்டும் என்பதற்கு நான் தேவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், அவனை நான் கொன்றாக வேண்டும். அவன் அடைக்கிற பொருள் நான் காத்தல் வேண்டும்னு வாதிடுறான். உடனே வேற வழி இல்லை, அடைக்கிற பொருளையும் அவ காக்கணும், தேவர்களுக்கு கொடுத்த வாக்கையும் தான் காக்க வேண்டும் என்பதற்காக திருமால் அடைக்கலம் கொடுத்த அந்த பிருகுமுனிவருடைய மனைவியை அங்கே என்ன செய்தார்? அங்கே தொலைத்து கட்டினார். கொன்று முடித்து விட்டு அந்த அசுரனை கொண்டார். அதனால்தான் அந்த பெண்ணை கொண்டார் என்ற காரணத்தினால்தான் பிருகுமுனிவர் தான் சாபம் விடுவார் திருமாலுக்கு, நீ பல பிறவியை அடைந்து பூமியில உழல்வாயன். அதுக்கப்புறம் தான் அந்த பல பிறவி என்பது 10ஆக குறைக்கப்பட்டு தசாவதாரமாக வருகிறது. தசாவதாரம் அவர் பெறப்படுவதற்கு காரணம் என்ன? அடைக்கிற பொருளை காக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்ணை கொன்ற அந்த சாபம். அடைக்கிற பொருளை காத்தல் வேண்டும். ஆகையினாலேத்தான் மணிவாசக பெருந்தகையும் தன்னுடைய திருவாக்கிலே அடியேன் உன் அடைக்கலமே, அடியேன் உன் அடைக்கலமே என்று அழகாகவே இங்க சொல்லி காட்டுறார். அழகாக சொல்லி காட்டுறார். பாருங்க, நான் எத்தனை பிழை செய்திருக்கேன்,
பிழைத்த பிழை கோடி உள்ள எனினும் புறத்தல் கடனே. மணிவாசகர் சொல்றார், அந்த வாக்கத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. அப்படி வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை, அடைக்கலப்பத்துல வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே, அரா பூண்பவனே, பொங்கு கங்கை சடை செருப்பவனே, நின் திருவருளால் பிறவி என் பிறவியை வேர் அறுப்பவனே, உடையாய் அடியேன் முன் அடைக்கலமே. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே. ஆக நான் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அது மன சம்பந்தப்பட்ட காரணத்தினாலே வெறுப்பனவே செய்கிறேன், பல செய்கிறேன். அதை பொறுத்தல் உன்னுடைய கலன். அதைத்தான் இங்கே பிழைத்த பிழை கோடி உள்ள எனினும் புறத்தல்களே. அதனால்தான் மணிவாசக பெருமான் இங்கே தன்னுடைய திருவாக்கிலை சொல்லுகின்ற பொழுது அடியேன் உன் அடைக்கலமே, அடியேன் உன் அடைக்கலமே என்று அந்த பதிகம் முழுவதும் மகுடமாகவே வைத்து காட்டுகிறார். இறைவனிடம் தன்னுடைய தவறை உணர்ந்து அவனிடம் ஒப்புவிக்கின்ற பொழுது அந்த பெருமானானவர் அந்த பிழையை பொறுத்து அவன் காத்தருளுகின்றான். இது நம்முடைய நூல்களிலே அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். நம்முடைய பெருமானை காலமேக நம்முடைய திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஒரு சின்ன நகைச்சுவைக்காக ஒரு செய்தி சொல்வார். ஆன்மாக்கள் அறியாது கோடி பிழை செய்தாலும் பொறுத்து கொள்வான் சிவன், எப்பொழுது தான் செய்தது தவறு என்று உணர்கின்ற போது. ஆனால் அவனுக்கு ஒரு பித்துத்தன்மை ஒன்று இருக்கிறது. என்ன பித்துத்தன்மை என சொன்னா, சிவம் வேறு சக்தி வேறு இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். சிவம் வேறு சக்தி வேறு இல்லை. சிவத்திற்கு இரண்டு சக்திகள், ஒன்று உமை, மற்றொன்று கங்கை. இந்த கங்கை என சொல்லக்கூடியவள் 3 பிழைகளை மட்டும் பொறுப்பாள். 3 பிழை பொறுத்த தண்ணிக்குள்ள அவன் தெரியாம விழுந்துட்டான்னா 3 முறை முங்கி எந்திரிப்பான். அப்ப போய் காப்பாத்திடணும். ஆனால் 3 முறை மட்டும் கங்கை பொறுப்பாள். ஆனால் உன்னில் வேறில்லாத அருளாகி அந்த அம்பாள் கோடி பிழை செய்தாலும் அவள் பொறுத்து கொள்வாள். எனவே கங்கை 3 பிழைதான் பொறுப்பா, உமை கோடி பிழை பொறுப்பாள். ஏன்னா அது சிவமே. இப்ப கேட்கிறார் கேள்வி நம்முடைய திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, 3 பிழையை மட்டும் பொறுக்கின்ற அவளை தலைக்கு மேல வச்சு ஆடுற கங்கைய, கோடி பிழை பெருக்கின்ற அவளை உன் மேனியில மட்டும்தானே பாதியில கொடுத்திருக்கிற, நீ என்ன பித்தனா என்று கேட்கிறார் நம்முடைய திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நம்முடைய திரு ஆணைக்கு அகிலாண்ட நாயகி மாலையில. அளவரு பிழைகள் பொறுத்தருள் நின்னை, அகிலாண்ட நாயகி அம்மையே சொல்றார், அளவரு பிழைகள், சிவம் வேறு சக்தி வேறு இல்லை, அந்த கருத்தோட பார்க்கணும். அளவரு பிழைகள் பொறுத்தருள் நின்னை அணி உருவா பாதியில் வைத்தான், தளர்பிழை 3 பொறுப்பவள் தன்னை சடைமுடி வைத்தனன், அதனால் மதியம் சூடிய பெருமான் பித்தன் என்றோர் பெயர் பெற்றான். எனவே கோடி பிழை பெருக்கின்றவளை உடம்புலத்தான் பாதியை கொடுத்தான், 3 பிழையை மட்டும் பொறுப்பவளை தலைக்கு மேல வைத்து ஆடுகிறான், இவன் பித்தன் என்று திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இறைவன் என சொல்லக்கூடிய பழிபொறுக்கும் பெம்மான் அவனிடம் சென்று தன்னுடைய தவறை உணர்ந்து அடைக்கல பொருளாக ஒப்புவித்தோம் என சொன்னால் நிச்சயமாக அவன் நமக்கு அருள் புரிவான் என்று அழகாக அங்கே தன்னுடைய திருவாக்கிலே அங்கே சொல்லி காட்டுகிறான். அங்கே சொல்லுகின்ற பொழுது அவன் கோடி பிழை பொறுப்பவன் என்று அழகாக சொல்லி காட்டுகிறான். அதாவது இந்த பாடலுடைய திரண்டு கருத்து, உயிர்கள் தற்போதத்தோடு இருக்கின்ற பொழுது பிழைகள் செய்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்திலே உணர்ந்து தன்னை ஒப்புவித்து விட்டால் அத்தனையும் பொறுத்துக் கொள்வான். உயிர்களுடைய இயல்பு பிழையை பொறுக்குவது, அங்கே அதிகரித்துக் கொண்டே செல்வதுதான். இதே இந்த கருத்தை நீத்தல் விண்ணப்பத்துல மணிவாசகர் சொல்லி காட்டுறார். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி, பெற்றது கொண்டு பிழையே பொறுக்கி. இந்த ஆன்மா தன்னை அறியாது இருக்கின்ற பொழுது, தலைவனை அறியாது இருக்கின்ற பொழுது பிழையையே அது பெருக்கி கொண்டு போகிறது. நீத்தல் விண்ணப்பத்துல
பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பில் வெற்றடியேனை விடுதி கண்டாய். என்னை விட்டுறாதப்பா, கைவிட்டுறாதப்பா, எண்ணற்ற பிழைகள் செய்தேன் என்பதற்காக கைவிட்டு விடாதே என்று நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் நீங்க சொல்லி காட்டுகிறார். இந்த திருப்பாடலை பாடி அதுக்கு பின்பு அடுத்த பாடலை சொல்லுவோம். உன்னாம மோதி உனையே வணங்கி உருபூசை பேணும் உறவோர் பொன்னாடு அளிக்க வரம் நல்கும் ஆதி புனிதா, ஆதி புனிதா, களாவில் உறைவோய் முன்னே உனக்கு யான் அடியானும் அல்லன் முழு ஞானி அல்லன் எளியேன் என்னே பிழைத்த பிழை கோடி உள்ள எனினும் புறத்தல் கடனே. எனவே என்னை நீ காத்தல் உன்னுடைய கடமையாகும் என்று அழகாக இங்க சொல்லி காட்டுகிறார். அடுத்த 59வது திருப்பாடல். கடவாரணத்தில் உரிபோர்வை கொண்ட கருவேஷ ஆதி முதல்வா ஷடவாதனைக்குள் அவமே கிடந்து தடுமாறும் நெஞ்சம் உடையேன் அடைவாய் வழுத்தி வழிபாடு செய்து உன் அடியேனை ஒன்றும் அறியேன் மடமால் அகற்றி இடுமாறு அளிக்கும் வரம் நீ கொடுக்கும் வரமே. தன்னுடைய நிலையினை சொல்லி நம்முடைய மணிவாசக பெருந்தகை தனக்கு என்ன வேண்டும் என்று ஒரு வரத்தை கேட்கிறார். நம்முடைய மணிவாசக பெருந்தகை தன்னுடைய நிலையை அப்படியே அங்கே சொல்லி காட்டுறார். என்ன சொல்லி காட்டுகிறார் என்பதை பார்க்க, இறைவனை கட வாரணத்தின் உரி போர் கொண்ட கருவேஷ. கடம் வாரணம், வாரணம்னா யானை. கடம், கடம் என்றால் இந்த யானைக்கு மேல, யானை முகத்துல தும்பிக்கை முடிகிற இடத்துல மேல இப்படி ஒரு குடம் மாறி உடைச்சிட்டு இருக்கும். அது மதம் இருக்கின்ற இடம் என்று சொல்வது உண்டு. மத நீர் இருக்கின்ற இடம். இந்த யானைக்கு அழகே அந்த மத்தகம் உடைச்சிருக்கணும். இன்னொரு சமயத்துல விளக்கம் சொல்றேன். நம்முடைய அரசர்கள் பட்டத்து யானையை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த பட்டத்து யானைக்கு முதல் இலக்கணம் அதனுடைய மதம், அந்த குடம் இருக்கிறதே, அந்த கடம் என்று சொல்லக்கூடியது உடைச்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த பட்டத்து யானைக்கு என்னென்ன இலக்கணம்ங்கிறது இப்ப இது ஒரு சமயத்துல சொல்றேன். அது நிறைய இலக்கணம். எல்லா யானையும் பட்டத்து யானை ஆகாது. சில ஜாதியுள்ள நல்லதுதான். தும்பிக்கை மட்டும் எப்படி இருக்குன்னா, மற்ற யானைகளுக்கெல்லாம் தும்பிக்கை நீண்டு தரையில லேசாதான் சுருண்டு அப்படி வச்சிருக்கோம். இவ்வளவுதான் சுருண்டு இருக்கும். பட்டத்து யானைக்கு 2 பங்கு மேலேயும் 1 பங்கு தரையிலையும் கீழே சுற்றி பெருமண மாதிரி வச்சிருக்கோம். குறைஞ்சபட்சம் 1/3 பங்காவது தரையில சுற்றி வச்சிருக்கோம். அது பாதிக்கு பாதி அளவு இருப்பது விசேடம். எந்த அளவுக்கு யானையினுடைய தும்பிக்கை தரைக்கு மேல் இருக்கிறதோ அதே அளவுக்கு கீழே தொட்ட பின்பு நீளமாக இருக்கிறது விசேடம். அப்படி சுத்தி சுத்தி வச்சிருக்கோம் பெருமண மாதிரி. இப்படி யானைக்கு அழகு அந்த கடம். அதான் நல்ல ஜாதி யானை என்று சொல்வது. எனவே யானையை சொல்லுகின்ற பொழுது பொதுவாக அடைச்சொல் மத யானை, மத்த யானை அருள் புரித்து என்று சொல்றாரு இல்லையா? அதைத்தான் இங்க பொது அடையாக வைத்து கடவாரணத்தின் உரி போர்வை கொண்ட கருவேஷ, அந்த மதநீர் கொண்டிருக்கின்ற கனத்த மத்தகத்தை உடைய அந்த யானையினுடைய தோலினை உரித்து போர்வை கொண்ட கருவேஷ. இறைவனை சொல்றார். இறைவனை சொல்லணும், யானை தோல் போர்த்தவனே. செய்திகளை பகிர்ந்துகிடுறது தான் அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். ஏன் யானை தோலை போர்த்தார் தெரியணும் இல்லையா? யானை தோலை போர்த்தார். யானை தோலை போர்த்ததுக்கு 2 காரணம். இறைவனானவன் எப்படிப்பட்ட தன்மை அவன் என சொன்னால் பிறவாயாக்கை பெரியோன். இறைவன் பெருவாயாக்கை பெரியோன். எதனாலும் அவன் தாக்கப்பட மாட்டான், விகாரி ஆகவும் மாட்டான். ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளணும். யானையினுடைய தோலை உரிக்க இயலாது. அப்படியே சிரமப்பட்டு உரித்து இந்த இடத்துல உடல் மேல வைக்கமோ வைத்த இடத்துல அப்படியே பொத்து இரத்தம் உறைந்து அவன் இறந்து போடுவான். யானையினுடைய தோல் இரத்தத்தை உரிய வைத்து
உடம்பை சாகடிச்சிடும். இறைவனானவன் அந்த யானையின் தோலை உரித்து பேராற்றலையும் காட்டி அந்த யானை தோலை போர்த்து கொண்டான். ஏன்? எந்த விதத்திலும் நான் முடிவு அற்றவன் என்று உலகோருக்கு காட்டுவதற்கு, ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று காட்டுவதற்காகத்தான் போர்த்தியவரை கொள்ளுகின்ற தன்மையை கொண்ட யானையின் தோலை தான் போர்த்து கொண்டு சாகாத்தன்மையில் உள்ளேன் என்று காட்டினார். சாகாத்தன்மை சாகாத்தன்மை உள்ளதை காட்டுவதுதான் இறைத்தன்மை. இதே கருத்தைத்தான் நாவுக்கரசர் செஞ்சார். என்னை அழிப்பதற்கு என்னையெல்லாம் செய்கின்றீர்கள், என்னெல்லாம் செய்கிறீர்கள், ஆனா உண்டாரை கொள்ளுகின்ற நஞ்சை உண்டு சிவம் முடிவில்லாதிருந்தான். யானும் சிவமாம் தன்மையினை என்று உலகத்திற்கு காட்டுவதற்காகத்தான் அந்த சமணர்கள் கொடுத்த அந்த விஷம் கலந்த அந்த பாயசத்தையும் அவர் உண்டு ஜீவித்திருந்தார். என்ன அர்த்தம்? நானும் சிவமாம் தன்மை. விடத்தை உண்டும் ஈரில்லாமல் இருப்பது இருவரே. ஒருவர் பற்றற்ற நம்முடைய பரம்பொருளாகி சிவபெருமான், மற்றொருவர் நாவுக்கரசரே. இதே போல இறைவன் ஈரிலான் என்பதை காட்டுவதற்காகவும் பேராற்றல் உடையவன் என்பதை காட்டுவதற்காகவும் யானை தோல் போர்த்தியவன் என்று அந்த கஜாரி என்ற 25 மூர்த்தங்களிலே ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 25 மூர்த்தங்களுக்கு உள்ள விளக்கத்தை தெரிந்தால்தான் சைவர்களுக்கு நல்ல தெளிவு ஏற்படும். எனவே அங்கே யானையின் தோல் போர்த்ததை விசேடித்து சொல்றான். எப்படி? கடவாரணத்தின் உரி போர்வை கொண்ட கருவேஷ ஆதி முதல்வ எல்லாவற்றிற்கும் முழுமுதலாக இருக்கிற கடவுளே, ஷட வாதனைக்குள் அவமேயாகி கிடந்து தடுமாறும் நெஞ்சம் உடையேன். இந்த உடம்புக்குள்ளே ஜடப்பொருள்களிலே பழக்கத்தை வைத்தும் இந்த உடம்புக்குள்ளே இருந்து கொண்டு, ஜடம்ங்கிறது புறப்பொருள், மேலான இந்த உலகியல் பொருளுக்கு நான் ஆசை கொண்டு சடப்பொருள் சட வாதனைக்குள் அவமியாகி கடந்து தடுமாறும் நெஞ்சம் உடையேன். சடப்பொருளை பழக்கத்தில் வீணாக கடந்து நான் தடுமாறுகின்ற நிலையிலே உள்ளவன். தடுமாற்றம் என்பது என்ன? நிலைவேறு கிடைக்க வேண்டும், கிடைக்க வேண்டிய நிலைவேறு கிடைக்காமல் பிறவி சூழலிலே கடந்து துன்புறுகிறோம். ஆனால் மனம் அல்லல் உருகிறது. எண்ணியதும் எய்தவில்லை, வேண்டாமோ அது நம்மை பற்றி நின்று நம்மை துன்புறுத்துகிறது. அதனால துன்புறுதலை சொல்லி காட்டுகிறார். சடவாதனைக்குள் அவமே கிடந்து தடுமாறும் நெஞ்சம் உடையேன். அடைவாய் வழுத்தி வழிபாடு செய்து, அடைவாய் வழுத்தி முறையாக உன்னை போற்றி துதி செய்து உன்னை அடைவதற்கு உரிய நெறியில் நான் நிற்கவில்லை. அடைவாய் முக்தி வழிபாடு செய்து உன் அடிவேன ஒன்றும் அறியே. முறையாக யோகிய பண்ணாலும் அதுல முறை தவறி செய்யக்கூடாது. செய்யக்கூடாததை செய்து விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதனால எனக்கு அடைவாக பூஜனை செய்ய எனக்கு தெரியல. ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். மலர் என்று எடுத்துக்கொண்டால் அந்த மலர்களிலே ஒரு மலர் தவறான மலரை சாத்தினாலும் துர்பலன் கிடைக்கும். எச்சில் பட்டது, கீழே விழுந்ததை புறக்குவது, தானாக விழுந்த மலர், வண்டு கடித்தது, புழு கடித்தது, தேன் இல்லாதது, வாடிப்போனது போன்ற மலர்களையும் துர்க்கந்தம் வீசக்கூடிய மலர்களையும் இறைவனுக்கு சாத்துதல் கூடாது. ஆனா அதே நேரத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று, இந்த மலர்களை நாம் அவனுக்கு சாத்துகின்ற பொழுது கண்டிப்பாக மலர்களை பிச்சு போடக்கூடாது, எதிர்களை பிச்சிடக்கூடாது. ஒரு மலர் தான் இருக்கு, பூ காணாதுன்னா இருக்கிற மலரை போட்டு விட்டு இருப்பதை போல பாவனை செய்யலாம்னு இருக்கிறது. பூ குறையுதுன்னா இருக்கதை போட்டு விட்டு இல்லாததற்கு பாவனை செய் என்று சொல்லி காட்டப்படுகிறார். ஆனா ஒன்றும் இல்லாவிட்டாலும் வெற்றிலையை வைத்தாவது நாம் என்ன செய்யலாம்? அதை நிறை செய்து விடலாம். ஏன்னா வெற்றிலையும் மலருக்கு சமமே. அதனால்தான் அர்ச்சனை செய்கின்ற சிவாச்சாரியார்கள் சிலர் வெற்றிலையை கிள்ளி போடுவார்கள். அதுல என்ன கவனிக்கணும்னா, மலர்களோட இதழை பித்தல் கூடாது. இந்த மலரை கவுத்தியும் போடக்கூடாது. மலர் போடுறது நியமம், அதை செய்யக்கூடாத குற்றம் எதெல்லாம், இதழை பிச்சும் போடக்கூடாது, அந்த பூ கவுந்து விடக்கூடாது. அதுல இருந்து சிவபூஜை சொல்வர்கள் கண்டிப்பாக அதை கவனிக்க வேண்டியது.
அதனால்தான் அப்படிலாம் நான் முறையாக பூஜனை பண்ணலையே என சொல்லி காட்டுகிறார். அடைவாய் வழித்து வழிபாடு செய்து உன் அடிவேன ஒன்றும் அறியேன். முறையாக உன்னை போற்றி செய்து உன் திருவடியை அடைய நான் இன்னும் அறியாமல் இருக்கிறேன். மடமால் அகற்றி இருமாறு அடிக்கும் வரம் நீ கொடுத்தல் வேண்டும். அறியாமையை உடைய என்னுடைய மயக்க உணர்வினை போக்கி எனக்கு நல்லறிவு கிடைக்கும்படி நீ வரம் தருதல் தான் எனக்கு நல்ல வரம். நல்ல வரம் தான் எனக்கு நல்ல வரம். அதாவது ஒருத்தர் வீட்டுல பசியோடு இருக்கிறான். பசியோடு இருக்கிறவன் என்ன சொல்றான்? ஐயா பசி 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு, காதடக்கி கண்ணு இருளுது, தர்மம் விடுங்கிறான். உடனே அந்த செல்வன் இறக்கம் கொண்டு ஒரு 100 ரூபாய் தாளை கையில கொடுத்து அப்ப போய் சாப்பிட்டுக்கிட்டான். பெருமானே எனக்கு இப்ப தேவை, நான் எங்கும் சென்று எந்த கடையிலையும் சென்றால் உணவாங்க இயலாது, என்னால் நடக்க இயலவில்லை. எனக்கு இப்ப தர்மம்னு செய்ய இருந்தால் ஒரு பழைய சோறும் தண்ணீருமாவது கொடுக்க, அதுதான் நீங்கள் செய்கின்ற உண்மையான தர்மம். எனக்கு இப்ப கிடைக்க வேண்டியது அதுதான். என பணத்தை வைத்து சேகரித்து அதற்கு பின்பு கொண்டு வருகின்ற வரை எனக்கு வேட்கை நிற்பாது, அடங்காது. எனவே எனக்கு பழைய சோறும் ஒரு நீருமாவது ஊற்றுங்கள், அதுதான் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே தர்மம். இதை போலத்தான் சொல்றான் சுவாமி, எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் என நினைத்தால் அந்த வரம் எதுவாக இருக்க வேண்டும்? என் மயக்கத்தை பற்றி இருக்கின்ற என்னுடைய அறிவை நீக்கி எனக்கு நல்லறிவு கொடுத்துதல், இதுதான் எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மெய்யான வரம் என்று அங்கே சொல்லி காட்டுகிறான். எப்படி? மடமால் அகற்றிடுமாறு அழைக்கும் வரம் நீ கொடுக்கும் வரமே. ஆகையினாலே நீ எனக்கு கொடுக்கக்கூடிய வரம் என ஒன்று இருந்தால், என்னிடம் இருக்கின்ற மயக்கத்தை உடைய அறியாமையுடைய அந்த அறிவினை நீங்கி எனக்கு அது நீங்குமாறு நீ வரம் கொடுத்தலே சிறந்த வரம் என்று அங்கே சொல்கிறார். மயக்கம் முதலில் தெளிதல் வேண்டும். மயக்கம் முதலில் தெளிதல் வேண்டும். இதைத்தான் இந்த திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். கடவாரணத்தின் உரி போர்வை கொண்ட கருவேஷ ஆதி முதல்வ தடவாதனைக்குள் அவமே கிடந்து தடுமாறும் நெஞ்சம் உடையேன். அடைவாய் வழுத்தி வழிபாடு செய்து உன் அடி பேன ஒன்றும் அறியேன். மடமால் அகற்றிடுமாறு அளிக்கும் வரம் நீ கொடுக்கும் வரம். எனக்கு கொடுக்கக்கூடிய வரம் என ஒன்று இருந்தால் அது அந்த அறியாமையை நீக்குகின்ற, மயக்கத்தை நீக்குகின்ற ஒன்றுதான் எனக்கு நீ கொடுக்க வேண்டிய வரம் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து 20வது திருப்பாடல் அதை சொல்லி காட்டுகிறார். நான் பல பாவங்களை புரிந்து விட்டேன். இயல்பாக செல்லுகின்ற அந்த தையலார் மையலிலே சென்று நான் அகப்பட்டு கொண்டேன். என்னுடைய அப்படி இருந்த நிலையினை என் கல் போன்ற என்னுடைய மனத்தை கரைத்து பாட வைத்த செய்தியை, அந்த அருளினை என்னால் சொல்ல இயலவில்லையே. ஆகையினாலே முக்கட் பெருமானே, கலாநிழல் சோதியே, நீ எனக்கு செய்திருக்கின்ற இந்த பேருபகாரத்தை என்னால் வார்த்தையால் சொல்ல இயலவில்லை என்று அப்படியே அந்த சிவபோகத்திலே நின்று புலம்புகிறான். இயற்றீடு பாவம் பாவகாரி மரம் அன்றி வேறு புரியேன். மாலை சுற்றி குழலாரிடத்து மிக ஆசை வைத்து மெலிவேன். கரையாது இருக்கும் மனம் நீ கரைத்து உன் அடிபாட வைத்த கதை நான் உரையால் நிறைக்க முடியாது. முக்கண் உடையாய் கழாவின் ஒளியே வரையாது இயற்று இடு பாவகாரி. நான் யார்? நான் எல்லா பாவங்களையும் எல்லையின்றி ஏற்றிக்கொண்டே இருக்கிறேன். எல்லா பாவங்களையும் எல்லையின்றி ஏற்றிக்கொண்டே இருக்கின்றேன். ஆகையினாலே வரையாது ஏற்றி இடு பாவகாரி மரமன்றி வேறு புரியேன். நான் செய்ததெல்லாம் சான்றோர்களால் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட செயல்களைத்தான் நான் செய்திருக்கின்றேனே தவிர நான் என் ஆன்மலாபம் கருதி ஒரு நற்காரியம் கூட செய்யவில்லை. வரையாது ஏற்று பாவகாரி மரமன்றி வேறு புரியேன்.
நான் என்ன செய்தேன்? விரை மாலை சுற்றி கொடலாரிடத்து மிக ஆசை வைத்து மெலிவேன். பெண்கள் மேல் மையல் கொண்டு அது கிட்டிலும் அது பூரணமாய் கிட்டாத காரணத்தினாலும், அது கிட்டிய பின்பு மேலும் தடைப்பட்ட காரணத்தினாலே, கிட்டாத காரணத்தினாலும், கிட்டாததாலும், கிட்டியது மன நிறைவு கிடைக்காததாலும் என்னுடைய மனமானது அங்கே மெலிந்து விட்டது. விரைமாலை சுற்றி கொடலாரிடத்து மிக ஆசை வைத்து மெலிவேன். கரையாதிருக்கும் மனம் நீ கரைத்து, கல் போன்று இருக்கின்ற என்னுடைய மனத்தை நீ கரைத்து விட்டாய். கல் போன்று இருக்கின்ற என்னுடைய மனத்தை நீ கரைத்து விட்டாய். அதான் ரொம்ப முக்கியம். மனம் கல் போல் இருந்தால் இறைவனிடத்தே அன்பு கசியாது. இறைவனிடத்தே அன்பு கசியாது. கடல் வல்லானுக்கு களி நிவேதனம் பண்றோம். காரணம், பல காரணங்கள் இருக்குது. களி என்பது அரிசியிலே மென்மையான பகுதி. அரிசியை அது அப்படியே நாம் இடித்து அதனுடைய கடினத்தன்மையை போக்கி இறைவனுக்கு படைக்கிற எது? கல்மனம் உடையோன் கடவுளை காணான், மென்மனம் உடையோன் என் பெருமானை அறிவான். கல் போன்று இல்லாத மனம் அன்பினால் நெகிழ்ந்திருக்கின்ற அந்த அன்புக்குத்தான் அவன் அகப்படுவான். ஆனால் என்னுடைய மனமோ எப்படி இருக்கிறது? கரையாதிருக்கும் மனத்தை நீ கரைத்து, கல் போன்றிருக்கின்ற என்னுடைய மனத்தை நீ கரைய வைத்து விட்டாயே. எப்படி செய்தார்? அழகாக நம்முடைய மணிவாசக பெருந்தகை விண்ணப்பத்தில சொல்லி காட்டுகிறார். எப்படி? குதுகுதுப்பு இன்றி நீன் குதுகுதிப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்து தையலால் மையலிலே நான் சென்று நின் குறிப்பில் விதிவிதிப்பேனை விடுதி கண்டாய். விரையார்ந்து இனிய மது மது போன்ற என்னை வாழை பழத்தின் மனம் கழிவித்து, கல்மனம் போன்ற இருந்த என்னுடைய மனத்தை நீ வாழைப்பழத்தின் மனம் கணிவித்து எதிர்வது எப்போது பயில்வி கையிலை பரம்பரனே. என்னுடைய மனத்தை நீ எப்பொழுது வாழைப்பழம் போல் கனிய வைப்பாய், கல்மனத்தை எப்பொழுது மாற்றுவாய் என்று அந்த நீத்தல் வண்ணத்தில் விண்ணப்பம் செய்ததை போல இங்கே நம்முடைய அதிவீரராம பாண்டியன் கல் போன்ற என்னுடைய மன்னத்தையும் நீ கரைய வைத்தது உன்னுடைய பெருங்கருணை. உன் அடிவாட வைத்த கதை மனத்தை கரிய வைத்து அன்பின் நிகழ்ச்சியினாலே, நன்றின் மிகுதியினாலே உன்னை பாடும்படியாக என்னை பணிவித்த நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை. எனவே என்னை பாட வைத்த கதை நான் உரையால் நிறைக்க முடியாது. அதை என்னுடைய வார்த்தையினால் நீ செய்த பேர் உபகாரத்தை என்னால் சொல்ல இயலவில்லை. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை நான் அதே கருத்தைத்தான் இங்கே அதிவீரராம பாண்டியனும் நீ கரைத்து உன் அடி பாட வைத்த கதைதான். ஆக அப்பர் சுவாமி சொல்வாரே, பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கு அறுத்த திரு அருளினானேன்னார் அப்பர் பெருமான். அவன் தான் பாட வைக்கிறான். இந்த திருக்கருவை 10 அந்தாதி என சொல்லக்கூடியது அருளின் தாக்கத்தால் வெளிப்பட்டது. இதுவும் மணிவாசகரது வாக்கினை போலவே பதினது அருள் தாக்கத்தால் வெளிப்பட்ட காரணத்தினால்தான் இதையும் குட்டி திருவாசகம் என்று ஒரு சிறப்பித்து பேசுவது. உரையா நிறைக்க இயலாது. முக்கண் உடையா 3 கண்களை உடையவனே, கலாவின் ஒளியே, திரு கலாவின் மேல் எழுந்தருளி இருக்கின்ற ஒளிப்பிழம்பாக இருப்பவனே என்று இறைவனை துதிக்கிறார். இந்த பாடலை பாடி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம். வரையாது இயற்றீடு பாவகாரி மரம் அன்றி வேறு புரியேன், விரை மாலை சுற்றி கொடலார் இடத்து மிக ஆசை வைத்து மெலிவேன். கரையாது இருக்கும் மனம் நீ கரைத்து உன் அடி பாட வைத்த கதை, கதைனா அந்த செய்திகளை நான் உரையா நிறைக்க முடியாது. முக்கண் உடையாய் கலாவின் ஒளியே என்று இந்த 6வது பத்தை அங்கே நிறைவு செய்கிறார். இதுல பெண்ணாசை மையல் பட்ட என சொல்லுகின்ற பொழுது தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவேயனை என்ற அந்த அச்சோபதிகத்தில் உள்ள அந்த சொல்லாட்சி கருத்தை அப்படியே வைக்கிறார்.
தையலார் மையல் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. அதுக்கு நீண்ட விளக்கம் இருக்கிறது. அது பிறிதொரு சமயத்திலே ஏன் இப்படி குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது என்பதற்குரிய விளக்கத்தை பிறிதொரு சமயத்திலே நாம் சிந்திப்போம் என சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடியே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாழ்க மன்னவன் செங்கோல் மலைமுகில் வாழ்க, நான்மறை வாணர்கள் நானிலம் வாழ்க, வைதிக சைவ மலர் திருவாழ்க, அஞ்செழுத்து உண்மை நன்மந்திரம். திருச்சிற்றம்பலம்.